ரொம்ப 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 ஒரிஜினலாக ஒருத்தரை வந்து சுட்டு செத்து உயிர் போகிறதுக்கு முன்னாடி என்ன அந்த இது இருக்குமோ அது அப்படியே பண்ணியிருப்போம். அது போலீஸ் தரப்புலேருந்து என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும். அவர் அதாவது சினிமா படத்தில் பார்த்தோன்னே ஒரு ஷூட் பண்ணி அப்படி கதறி அப்படி விடுவார், உடனே ரத்தம் பீரிட்டு போகுங்கிறலாம் கிடையாது. ஒரிஜினலாகவே ரெண்டு தடவை சுடுவாங்க. 2 தடவை சுட்ட பிறகும் அவர் எந்திரிச்சு நிற்பார். அப்போ இன்னொரு தடவை சுடு அப்படின்னு செத்து போயிடுறது. செத்து போன பிறகு அந்த அந்த பாடியை வந்து அவங்க எப்படி பணத்தை எப்படி வந்து அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அந்த ஜீப்பில் தூக்கி போட்டு அதுக்கு மேலே காலை தூக்கி வச்சு அப்படிங்கிற சீக்வன்ஸ்லாம் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுங்க. அந்த அந்த போர்ஷனில் விஜய் சேதுபதி பணமாக எப்படிலாம் நடிக்கலாம் அப்படிங்கிறத பின்னி எடுத்துருக்காப்புல. குறிப்பிட்ட நேரத்தில் டக்குன்னு வேறு பக்கம் வேறு டோன் மாறிடும். அப்புறம் அந்த பண்ணையார் வீட்டுக்குள்ளே போகிறது, கொலை பண்ணுறது, அப்புறம் தப்பிச்சு போகிறது அப்படிங்கிற அந்த சேசிங்கில் போயிடும். ஆனால் அதே கெண்ணு, அதே பண்ணையார், அதே கொலை, அதே அருவாள் அப்படிங்கிறப்போ அந்த சாயல் இருக்க தான் செய்யும். பட் அதில் படமாக பார்க்க நெக்ஸ்ட்னு போயிருதில்ல. ஒரு சமூக அக்கறை உள்ள மனிதனாக ஜெயிச்சிருக்காரு நான் சொல்வேன். இன்றைக்கி சமுதாயத்தில் இன்றைக்கி என்ன நிலைமை இருக்குது, ஆளுகிற வர்க்கம் நினச்சா ஒரு கதையை எப்படி வேணாலும் மாற்றலாம், ஒரு மனிதனை எப்படி வேணாலும் மாற்றலாம், ஒரு மனிதனை எப்படி வேணாலும் சித்தரிக்கலாம். அதுக்குள்ளே உள்ள அரசியல் என்ன அப்படிங்கிறத, அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய பல சொகுசான வாழ்க்கைகளுக்கு எத்தனை விதமான தியாகங்கள் பண்ணியிருக்கிறாங்க தியாகிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் கடத்தி கொண்டு போய் சேர்க்கணும், இதெல்லாம் இங்கே புரிஞ்சு நடந்துக்குங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தின் அக்கறை உள்ள ஒரு இயக்குனராக நான் இந்த படத்தில் பார்க்குறேன்.